நல்ல பணக்கார மனுஷன், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் நடுத்தெருவுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி தங்களோட பெரும் பணத்தை காத்துல பறக்க விட்டவங்களை பத்தியும், நிறைய பணம் வச்சிருந்தவங்க அவங்க மொத்தமா எல்லாத்தையும் இழந்த கதைகளை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. போக போக கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாம மங்கி போனவங்களை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிப்பார்வைக்கு அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லை, ஏதோ துரதிருஷ்டவசத்தால அவனோட பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும் உள்முகமா போய் பார்த்தாதான் தெரியும் அது வேற ஒன்னா இருக்கும். ஏன்னா பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாம கிடைச்ச பணத்தை தக்க வச்சுக்க முடியாம இழந்திருப்பாங்க. லாட்டரியில ஜெயிக்கிறவங்க இதுக்கு ஒரு கச்சிதமான எக்ஸாம்பிளா இருப்பாங்க. அவங்க எவ்வளவு பணத்தை ஜெயிச்சாலும் சரி, கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவங்க தங்களோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. அதாவது அவங்களால எவ்வளவு பணத்தை ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு திருப்ப வந்துருவாங்க. அதே நேரத்துல சுயமா கோடீஸ்வரரானவங்களுக்கு இது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கு. அவங்க தங்களோட தொழில் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது காரணத்தால பணத்தை இழந்துட்டாலும் கொஞ்ச காலத்துக்கு உள்ளேயே அதை மறுபடியும் சம்பாதிச்சிருவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ட்ரம்ப் பல மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரரா இருந்தாரு. ஒரு சமயம் அவர் தன்னோட பணம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா 2 வருஷத்துக்குள்ள தான் இழந்த பணத்தோட டபுள் மடங்கு பணத்தை அவர் சம்பாதிச்சிட்டாரு. இது எப்படி சாத்தியமாகுது? சுயமா கோடீஸ்வரரா ஆனவங்க தங்களோட பணத்தை இழந்தாலும் தங்களோட வெற்றிக்கு முக்கியமான ஒன்றை எப்பயும் இழக்கிறது இல்ல. அதுதான் கோடீஸ்வர சிந்தனை. ஒரு மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மரம் நிறைய பழங்கள் இருக்கு. நமக்கு அந்த பழம் பிடிக்கலனாலும் அது சைஸ்ல சின்னதா இருக்கு, கம்மியான அளவுக்கு தான் வருது, டேஸ்ட் நல்லா இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மரம் தான் நம்மளோட லைஃப்னு நினைச்சுக்கோங்க. அதுல இருக்கிற பழங்கள் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட். இப்போ நம்மளுக்கு அந்த பழத்தோட டேஸ்ட் பிடிக்கல, அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பழம் இருக்கிற மரத்தோட வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பழத்தோட டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம கீழே இருக்கிற அந்த வேற சேஞ்ச் பண்ணணும். டெய்லி லைஃபை சமாளிக்கவே போதுமான அளவு பணம் இல்லாம ஒரு சிலர் கஷ்டப்பட்டு இருக்கிற இதே உலகத்துல எப்படி ஒரு சிலரால ஈஸியா பணத்தை சேமிக்க முடியுதுன்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு உங்களோட 5 மினிட்ஸ் கொடுங்க. உங்களோட ஃபியூச்சர்ல உங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர்ஸ் மைண்ட் புக்கோட ஆத்தர் ஹாவ் எக்கர் சொல்றாரு. 5 மினிட்ஸ்ல எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், உங்ககிட்ட 5 மினிட் பேசினாலே உங்களோட பணத்தோட ப்ளூ பிரிண்ட் பிளான், சக்சஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் பிளானை கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம எல்லாரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் பணத்துக்கான ஒரு திட்ட வரைபடம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களோட பொருளாதார தலைவிதி டிசைட் பண்ற பவர் பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் பிளானுக்கு தான் அதிகமா இருக்கு. பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் பிளானா அப்படின்னா என்ன? வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் பிளான் ஒன்று இருக்கும். அதோட இதை கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். வீட்டை பொறுத்தவரை வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ற பிளான் தான் ப்ளூ பிரிண்ட் பிளான். அதே மாதிரி உங்களோட பணத்துக்கான திட்ட வரைபடம் அப்படிங்கிறது பணத்தோட உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு முன்னாடியே டிசைட் பண்றது தான் இந்த பிளான். இப்போ ஒரு ஃபார்முலா சொல்றேன். அது பேர் கனவு நனவாதல் செயல்முறை. தாட்ஸ், ஃபீலிங்ஸ், செயல் நடவடிக்கைகள், விளைவுகள். அதாவது உங்களோட எண்ணங்கள் தான் உணர்வுகளா மாறுது. உணர்வுகளோட அடிப்படை மூலமா தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க்கோட ரிசல்ட்டா தான் உங்களோட சக்சஸ் அண்ட் பணம் உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட பணத்துக்கான திட்ட வரைபடம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்த, கேட்ட, அனுபவிச்ச விஷயங்கள் மூலமா தான் அது உருவாகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க குழந்தையா இருந்து வளர்ந்துட்டு இருந்த அந்த ஸ்டேஜ்ல பணம், பணக்காரர்கள் பத்தி இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பணம் தான் எல்லா கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம். பணக்காரங்கெல்லாம் பேராசக்காரங்க, தப்பு பண்ணி தான் பணத்தை சேர்க்கிறாங்க. பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது? பணத்தால சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாது. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இது எல்லாத்துக்குமே லக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறத நம்ம காதால கேட்டிருப்போம். எங்க வீட்டுல நான் என் அப்பா கிட்ட பணம் கேட்கிற ஒவ்வொரு டைமும் என்ன நினைச்ச, பணம் காய்க்கிற மரம் நினைச்சியா அப்படின்னு கத்துவாரு. இது மாதிரி இளமையா இருக்கும்போது பணம் பத்தி நீங்க கேள்விப்படுற எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிருது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீஃபன் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தான். பாஸ்ட் 9 இயர்ஸா கிட்டத்தட்ட அதே அளவு இன்கம் தான் வந்துட்டு இருந்தது. ஆனாலும் அவர்கிட்ட பெருசா சேவிங்ஸ்னு எதுவும் இல்ல. என்னன்னு கேட்டப்பதான் அவர் சொல்றாரு, ஸ்டீஃபனோட அம்மா அடிக்கடி பணக்காரங்க எல்லாம் மோசக்காரங்க, ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சுதான் பணக்காரர் ஆகுறாங்க. உன்னோட லைஃப் ரன் பண்ண எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அந்த அளவுக்கு பணத்தை மட்டும் வச்சுக்கோ, அதுக்கு மேல இருந்தா நீ கிரீடியா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஸ்டீஃபனோட மனசுல அது நல்லா பதிஞ்சு போனதுனால அவனோட அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே போல அவனோட
மனசும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஃபினான்ஸ் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பணம் பத்தி கேட்ட தவறான விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், விழிப்புணர்வு. அதாவது நம்ம கேட்ட விஷயங்கள் சரியா தப்பான்னு ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். தவறுதான் அப்படின்னு அவேர்னஸ் கிடைச்ச உடனே செகண்ட் ஸ்டெப், புரிதல். நம்ம காதால கேட்ட அந்த நம்பிக்கைகள் எல்லாம் இது வரைக்கும் நம்மளோட ஃபினான்ஸ் லைஃபை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், விலகுதல். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து விலகி போறது தானே கரெக்ட். 4வது ஸ்டெப், மறுசீரமைத்தல். தவறான எண்ணங்களை விட்டு விலகிடுறோம், ஆனா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜையும் நம்ம வளர்த்துக்கணும். நமக்கே தெரியாம அடுத்தவங்களோட தாட்ஸ், மைண்ட் செட், பிஹேவியர் இதெல்லாம் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் ஸ்டோரியோட பார்க்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃப்ரோசன் மீட்டை குக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மீட்டோட கார்னரை கட் பண்ணிட்டு கறியை வெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு லேடி. அவங்களோட ஹஸ்பண்டு அதை பார்த்து ஷாக் ஆகி, ஏன் அப்படி கார்னரை கட் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவங்க மாமியாருக்கு கால் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு, அதுக்கு அவங்க, என் பாட்டி இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாட்டியவே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பாட்டிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட இரும்பு சட்டி குட்டியா இருக்கும், அதுக்குள்ள பத்தாது அப்படிங்கிறதுனால கார்னரை கட் பண்ணிட்டு அந்த கறியை சமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பொதுவா பணம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நம்முடைய பேரண்ட்ஸ் ஒருத்தர் இல்ல 2 பேர்த்தையுமே நம்ம அப்படியே காப்பி அடிக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க நல்ல விதமா பண்ணி இப்போ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்றதுல தப்பே கிடையாது. சப்போஸ் அவங்களுக்கு ஃபினான்ஸ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்து அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே காப்பி அடிச்சா நம்மளோட ஃபியூச்சர் ஆகிறது. சோ ஃபினான்ஸ் நாலேஜை வளர்த்துக்கிட்டு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிடலாம். இன்னும் நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பணத்தை எப்படி சேர்க்கறது, என்ன மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.